தங்கள் இனத்திற்கென்று ஒரு தனித்த நாடு வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்ததில்லை. இதனால் இவ்வளவு பெரிய இலக்கிய வளமை செழுமை கொண்ட ஒரு தொன்மை மொழி சிதைந்து சிதைந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவன் மூவேந்தர்களில் பாண்டியன், பாண்டிய மன்னன். அந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ் இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சூழலில் நம் முன்னவர்கள் செய்த பிழையை நாம் செய்துவிடக்கூடாது. நமக்கென்று இந்த பூமி பந்தில் ஒரு தேசம் வேண்டும் என்ற கனவோடு ஒடுக்குகிற தேசிய இனத்திடமிருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமைங்கிறான் புரட்சியாளர் லெனின். அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனங்களின் பிறப்புரிமைங்கிறான். அந்த பிறப்புரிமையை கேட்டு தமிழீழ தாயகத்தை கேட்டு ஒரு புரட்சிகர போராட்டத்தை முன்னெடுத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள். தமிழர்களுக்கு என்று ஒரு தனித்த தாயகம், அது பெரிதோ சிறிதோ, இந்த பூமி பந்தில் தனித்த தாயகம் வேண்டும், அதற்கு விலை தலையே ஆனாலும் தர தயார் என்று களத்திலே நின்றான். அந்த விடுதலை போராட்டத்தை பிரிவினைவாதம், தீவிரவாதம், பயங்கரவாதம் என்று பழி சுமத்தி எங்கள் கண் முன்னே அளித்தார். அந்த நேரத்தில் தான் என் அன்பு சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உணர்ந்தோம். நானும் சரி, என் தம்பி ஆனந்தும் சரி, என் அன்பு தம் மகன் பிரசாத்தும் சரி, இங்கே நிற்கிற எங்கள் பிள்ளைகள் எல்லோரும் உணர்ந்தோம். இந்த அரசியல் நமக்கானது இல்லை, இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை. இது நம் மொழியையோ, நம் இனத்தையோ, நம் மண்ணையோ, நம் வளத்தையோ, மக்களின் நலத்தையோ பாதுகாக்காது என்ற முடிவுக்கு அன்றுதான் வந்தோம்.